Taste the Daily. கடலூர் மாவட்டம் சாத்தமங்கலத்தில் உள்ள துணை சுகாதார நிலையம் இழுத்து மூடப்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துணை சுகாதார நிலையம் மூலம் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெற்று வந்த நிலையில் சமீப காலமாக போதுமான மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்கள் இல்லாததால் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது கட்டடமும் பழுதாகி விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் மூடப்பட்டு வருவதால் ஏழை எளிய மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனைமலை அண்ணா நகர் பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு உள்ளது. விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததை கண்டித்து பொள்ளாச்சி ஆனைமலை சாலையில் காலை குடங்களுடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி பகுதியில் திடீரென உயர் மின்னழுத்தம் ஏற்பட்டதால் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் பழுதாகியதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமையன்பட்டியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின் விளக்குகள், மின் மோட்டார், டிவி, ஏசி, கிரைண்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுதாகியுள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு புகார் அளித்தும் இதுவரை ஊழியர்கள், அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய அரசின் மின்வாரிய ஊழியர்கள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் கஷ்டப்பட்டு வாங்கிய மின்சாதன பொருட்கள் பழுதாகி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முஹரம் பண்டிகையையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு துவாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள யாகுசைன் பள்ளி வாசலில் முஹரம் பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு துவா ஓதியும் துக்க பாடல்களை பாடியும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று துவா ஓதி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளானூர் பகுதியில் விடியா அரசு அமைக்க இருந்த சிப்காட்டுக்கு எதிராக மக்களுடன் போராடி நிலங்களை பாதுகாத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்திக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். கிராம மக்கள் சார்பில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்திக்கு அவர்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கிராம மக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.